to Exam Today 247. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா HCF and LCM. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம டாபிக் பார்க்கலாம். HCF and LCM. இது ரெண்டுக்கும் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படினா highest common factor least common multiple. தமிழ்ல எப்படி சொல்வாங்க அப்படினா HCF க்கு வந்து மீ பெரு பொது மடங்கு, LCM க்கு மீ சிறு பொது வகுத்தி, மீ போவா மீ சீமான்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ஸ் வந்து TNPSC and ரயில்வே எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்பாங்க. இத நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கறது டீடைலா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். HCF LCM இத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். Factors and multiples. If a number A divides another number B exactly, we say that A is a factor of B. In this case, B is called multiple of A. For example, 48. The 6 ஆல divide பண்ணோம் அப்படினா remainder எதுமே வராது, exact divide ஆகும். 8 into 6 equal to 48. அப்போ 6 is a factor of 48. 6 is a factor of 48. And 48 is a multiple of 6. Another example, 35 divided by 5. இது வந்து 7. 7 into 5 equal to 35. இதுலயும் ரிமைண்டர் எதுவுமே நமக்கு கிடைக்கல. எக்ஸாக்ட்டா இந்த 5 ன்றது எக்ஸாக்ட்டா 35 டிவைட் பண்ணுது. So 5 is a factor of 35. 5 is a factor of 35 and 35 is a multiple of 5. Is a multiple of 5. HCF, highest common factor. இதுக்கு another name என்ன சொல்லுவாங்க அப்படினா GCD, greatest common divisor. Greatest common divisor. The HCF of two or more than two numbers is the greatest number that divides each of them exactly. To find HCF, express each one of the given numbers as the product of prime factors. The product of least powers of common prime factors gives HCF. For example, 12 and 15. இந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து prime numberோட factors-ஆ எழுதணும். 3 into 4 equal to 12. 4 is not a prime number, so 2 into 2 into 3. 15 வந்து 3 into 5. HCF is highest common factor. இது ரெண்டுக்குமே காமனா உள்ள ஃபேக்டர் என்ன அப்படினா 3. காமன் ஃபேக்டர் is 3. So HCF of 12 and 15 is 3. Another example, 16 and 64. 16 வந்து 4 into 4 equal to 16. 4 is not a prime number, so அதை வந்து prime numberோட factors-ஆ split up பண்றோம். prime numberோட multiples-ஆ 16 எழுதிட்டோம். next வந்து 64 வந்து எப்படி எழுதலாம், prime numberோட factors-ஆ எப்படி எழுதலாம் அப்படினா 16 into 4 equal to 64. 16 4 இது ரெண்டுமே prime numbers கிடையாது. 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 2 power 6 equal to 64. 16 64 இது ரெண்டுக்குமே வந்து காமனா 2ன்ற ஃபேக்டர் வந்து இருக்குது. ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் வந்து 2ன்றது இருக்கு. அப்படி இருந்தது அப்படினா to find HCF, express each one of the given numbers as the product of prime factors. Product of prime factors-ஆ எழுதிட்டோம். next வந்து the product of least powers of common prime factor gives HCF. least powers இது வந்து 2 power 4, 64 வந்து 2 power 6. இது ரெண்டுலயும் least powers of factor என்ன அப்படினா 2 power 4. 2 power 4. HCF of 16 and 64 is 2 power 4. LCM, least common multiple. மீச்சிறு பொது மடங்கு.
the least number which is exactly divisible by each one of the given numbers is called their LCM. The LCM is the product of highest power of all the factors. To find LCM, resolve each one of the given numbers into a product of prime factors. Then LCM is the product of highest power of all the factors. LCM is the least common multiple. For example, 2 and 5. The ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். The least number which is exactly divisible by each one of the numbers. இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு லீஸ்ட் நம்பர் தான் என்ன அப்படின்னா LCM. இப்போ 2 ஓட மல்டிபிள்ஸ் எழுதணும்னா 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். 5 ஓட மல்டிபிள்ஸ்னா 10, 15, 20, 25, 30 least common multiple. இப்போ லாஸ்ட்ல வந்து போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மல்டிபிள். இது வந்து 2 ஓட மல்டிபிள்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா 5 ஓட மல்டிபிள்ஸ். காமன் மல்டிபிள் இது ரெண்டுலயும் நம்ம எழுதின வரைக்கும் காமனா உள்ள மல்டிபிள்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். காமனா உள்ள மல்டிபிள்ஸ்னா 10, 2லயும் இருக்கு 5லயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 ஓட மல்டிபிள் 20, 5 ஓட மல்டிபிள் 20. லீஸ்ட் காமன் மல்டிபிள் 10, 20, 30 இந்த மாதிரி நிறைய மல்டிபிள்ஸ் இருக்கும். அதுல லீஸ்ட் வேல்யூ எது இருக்குதோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா LCM. லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபார் 2 and 5 is 10. So LCM for 2 and 5 is 10. For example, 12 and 15. LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தான். HCF கண்டுபிடிக்கும் போது பிரைம் நம்பரோட ஃபேக்டர்ஸா எழுதணும். அதே மாதிரி LCM க்கு எழுதணும். 3 into 4, 3 into 2 into 2, 12, 3 into 5, 15. To find LCM, resolve each one of the given numbers into a product of prime factors. The LCM is the product of highest power of all the factors. இதுல 12 க்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்கு? 2 and 3. 15 க்கு 3 and 5. 3 வந்து ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். 3 and 12 க்கும் 3ன்றது இருக்கு, 15 க்கும் 3ன்ற ஃபேக்டர் இருக்கு. 3 பவர் 1 தான் இருக்கு. இதுதான் 3ல இருக்கிறதே ஹையஸ்ட் பவர் வந்து 3 தான். அதனால அது 1 டைம் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் 15 க்கு வந்து 5ன்ற ஃபேக்டர் இருக்கு. LCM is product of highest power of all the factors. இது ரெண்டுலயும் காமனா 3 இருக்குது. இதுல ஹையஸ்ட் பவர் வந்து 3 தான். நெக்ஸ்ட் 2 பவர் 2, 2 ஸ்கொயர். இந்த ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவர். இதுல உள்ள ஃபேக்டர் வந்து 5. ஆல் த ஃபேக்டர்ஸ் LCMனா எல்லா ஃபேக்டர்ஸுமே எழுதணும். எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் உள்ள ஹையஸ்ட் பவர் எழுதி இருக்கிறோம். 4 into 3 into 5, 60. So LCM of 12 and 15 is 60. HCF and LCM இது ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்றோம். HCF வந்து ரெண்டுலயும் காமனா உள்ள ஃபேக்டர் என்னவோ அதுதான் வந்து HCF. LCM க்கு வந்து எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் ஹையஸ்ட் பவர் என்னதோ அதுதான் வந்து என்னன்னா LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள். HCF ஓட வேல்யூ தான் கம்மியா இருக்கும். LCM க்கு வந்து ரெண்டு நம்பருக்கு அதிகமான வேல்யூ தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 and 15 க்கு நம்ம ஏற்கனவே HCF என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 ன்னு கண்டுபிடிச்சோம். LCM வந்து 60. LCM ஓட வேல்யூ தான் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர்ஸ் கொடுத்து HCF LCM கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா LCM ஓட வேல்யூ தான் எப்பவுமே அதிகமா வரும். HCF வந்து அதை விட கம்மியா தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் equal to ப்ராடக்ட் ஆஃப் their HCF and LCM. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா क्वेश्चंस கேட்பாங்க. எக்ஸாம்ல நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு HCF இது, LCM இது. ஒரு நம்பர் இதுன்னு கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 12 and 15 இது ரெண்டுக்குமே வந்து நம்ம HCF என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். HCF என்ன அப்படின்னா 3. HCF for 12 and 15 is 3. LCM for 12 and 15 is 60. Product of two numbers 12 into 15 equal to product of their HCF and LCM. HCF into LCM.
12 into 15 இதோட வேல்யூ என்ன? 12 into 15 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 180. HCF is 3, LCM is 60. 3 into 60 equal to 180. அப்போ product of two numbers equal to product of their HCF into LCM. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. டிஎன்பிஎஸ்சில வந்து HCF LCM ல இருந்து கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா ஒரு சம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா co-primes. Two numbers are said to be co-primes if their HCF is 1. இது ஏற்கனவே நம்மளோட ஸ்டார்ட் அப் வீடியோல co-primesனா என்னன்றதை பார்த்திருக்கோம். நம்பர் சிஸ்டம் பேசிக்ன்ற டாபிக்ல பார்த்திருக்கோம். அதுக்குள்ள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டு நம்பர்ஸ் வந்து co-prime நம்பர்ஸ் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா அது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்ல. HCF வந்து 1 இருக்குது அப்படின்னா அது வந்து co-prime நம்பர்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4. இது ரெண்டுக்கும் காமனா உள்ள ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற மாதிரி எந்த நம்பரும் கிடையாது. இது ரெண்டுக்குமே HCF எடுத்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் 3 and 4 is 1. அப்ப 3 and 4 இந்த ரெண்டு நம்பரையும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா co-prime numbers. Co-primes. Another example 5, 6. இது ரெண்டுக்குமே வந்து காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. இப்போ HCF equal to 1. HCF for 5 and 6 is 1. இப்போ 5 and 6 என்ன சொல்லுவோம் அப்படின்னா co-prime numbers. Another example 7 and 9. இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அப்ப 7 and 9 வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா co-primes. இதோட HCF வந்து என்ன அப்படின்னா 1. Another example 11 and 26. இது ரெண்டுக்குமே வந்து காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. HCF is 1. இந்த ரெண்டு நம்பரையும் co-primes னு சொல்லுவோம். இந்த மாதிரி உள்ள நம்பர் பேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து co-prime numbers னு சொல்லுவோம். HCF and LCM of fractions. For example fractionsல நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. பின்னத்துல கொடுத்தாங்க அப்படினா அதுக்கு எப்படி HCF LCM கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா for example A by B, C by D, E by F. இந்த மாதிரி கொடுத்தாங்க. அதாவது ஏதோ ஒரு நம்பர்ஸ் AB இருக்க இடத்துல AB C D E F இந்த மாதிரி இருக்க இடத்துல ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு HCF என்ன LCM என்ன அப்படி கேட்டாங்கன்னா இதுக்குள்ள HCF என்ன அப்படின்னா HCF of numerator, LCM of denominator. இதுல நியூமரேட்டர்ல என்னென்ன வேல்யூலாம் இருக்கு அப்படின்னா A, C and E. So HCF of A, C and E. நியூமரேட்டர்ல உள்ள நம்பர்ஸ் மூணுக்கும் HCF எடுக்கணும். LCM of B, D and F. டினாமினேட்டர்ல உள்ள மூணு நம்பர்ஸ்க்கும் LCM என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபிராக்ஷன்ஸ்ல உள்ள நம்பர்ஸ் கொடுத்து HCF கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் LCM க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா LCM of numerator divided by HCF of denominator. LCM of B, D and F divided by HCF of A, C and E. அதாவது fractionsல உள்ள நம்பர்ஸ்க்கு HCF கேட்டாங்கன்னா numerator valuesக்கு HCF எடுக்கணும், denominator valuesக்கு LCM எடுக்கணும். நெக்ஸ்ட் LCM கேட்டாங்கன்னா numeratorக்கு LCM, denominatorக்கு HCF எடுக்கணும். இன்னைக்கு நம்ம வீடியோல HCF and LCM டாபிக்ல பேசிக் கான்செப்ட் என்னென்ன அதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்தோம். இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.